மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்புத் துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதா ஹி சேவா எனப்படும் தூய்மை சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மைப்படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காவில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூய்மை பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் விழா குன்னூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தாங்கள் மேற்கொண்ட தூய்மை பணிகள் குறித்து விளக்க காட்சிகளை அளித்தனர். சிறப்பு நடுவர் குழு இந்த விளக்க காட்சிகளை ஆய்வு செய்து சிறப்பாக தூய்மை சேவை மேற்கொண்ட பள்ளிகளை தேர்வு செய்தனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டன. உதகையில் உள்ள தமிழகம் விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா திட்டம், பிரதான் மந்திரி கிராம சாலைகள் திட்டம், 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் சுகாதார கட்டிடங்கள் கட்டுதல் ஆகிய திட்டங்களின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், பேரூராட்சிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், தோட்டக்கலைத்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அலுவலர்களிடம் விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசேல் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி மேய்ச்சலில் ஈடுபட்ட புள்ளிமான் மற்றும் கடமான் கூட்டம், கம்பீரமாக நின்றிருந்த யானை, சாலையோரத்தில் கரையான்களை தேடி சாப்பிட்ட கரடி, அழகாக நடந்து சென்ற மயில் ஆகியவை முதுமலை புலிகள் காப்பக சாலையில் பயணித்தவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 1899ஆம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு முதலில் மலை ரயில் இயக்கப்பட்டது. 127 ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களை கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை இந்த மலை ரயில் கொண்டுள்ளது. 206 பாலங்கள், 16 குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும். இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்த மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது. பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டு 21 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ரயிலில் வந்த பயணிகளுக்கு மலை ரயில் நீராவி ரத அறக்கட்டளை சார்பில் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி மலை ரயிலின் சிறப்புகள், அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்கள் மற்றும் இனிப்புகள் பயணிகளுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 ரயில் நிலையங்கள் மேம்பட்ட வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 3 ரயில் நிலையங்கள் இத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. குன்னூர் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாடும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், LED மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முன்னதாக குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.